அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ரமலானினுடைய மிகச் சிறப்பான அமல் இது. பல வருடங்களுக்கு முன்பதாக இந்த அமலை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பதிவு செய்திருக்கிறோம். மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி இந்த அமல் பதிவு செய்யப்படுகிறது. மிக மிக முஜர்ரபான அமல். இந்த அமலின் மூலமாக நாம் மட்டுமல்ல, நம்முடைய குழந்தைகளும் வாரிசுகளும் வம்சாவளிகளும் இன்ஷா அல்லாஹுவினுடைய ரிசுக்கால் பயன்பெறுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமலின் மூலமாக துஆக்களை அங்கீகரிக்கிறான். இந்த இலகுவான அமலின் மூலமாக குழந்தைகள் அவர்களுடைய நீண்ட பசியிலிருந்து, அவர்களுடைய நீண்ட வறுமையிலிருந்து விடுதலை பெறுவார்கள் என்பதாக எழுதுறாங்க. அதாவது நாம் மட்டுமல்ல, நம்முடைய குழந்தைகளுக்கும் அல்லாஹ் வறுமையை காட்ட மாட்டான். இந்த நாட்களாக வறுமையில் வாடுபவர்களும் இந்த அமலின் மூலமாக சுபிட்சம் பெறுவார்கள், செல்வச் செழிப்பை அடைவார்கள் என்பதாக எழுதுகிறார்கள். ரொம்ப இலகுவான அமல். இந்த அமலை செய்வதற்கான ஒரு நேரம் இருக்கிறது, நாள் குறிப்பிடப்படவில்லை. ரமலானினுடைய எந்த நாட்களிலும் தாங்கள் இந்த அமலை செய்து கொள்ளலாம். ரமலானினுடைய எல்லா நாட்களிலும் இந்த அமலை தாங்கள் செய்து கொள்ளலாம். நேரம் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தராவீஹ் நம்ம தொழுது முடிக்கிறோம் இல்லைங்களா, தராவீஹ் முடிந்ததிலிருந்து சஹர் செய்வோம் இல்லைங்களா, அதற்குள்ளான நேரம். தராவீஹினுடைய தொழுகை முடிவது சில இடங்களில் 11 மணி, சில இடங்களில் 11:30 மணி முடியுது. அதிலிருந்து சஹர் செய்வதற்குள்ளான நேரம், சஹருனுடைய நேரம் சில இடங்களில் 4:30 மணி, சில இடங்களில் 5 மணி, சில இடங்களில் 5:30 மணி முடியுது இல்லைங்களா. இந்த நேரத்திற்குள்ளாக இந்த அமலை தாங்கள் செய்து கொள்ளலாம். ரொம்ப இலகுவான அமல். 2 ரக்காத் நஃபில் தொழ வேண்டும். 2 ரக்காத் நஃபில் தொழ வேண்டும். முதலாவது ரக்காத்தில் சூரா அலம் நஷ்ரஹை ஓத வேண்டும். சூரா அலம் நஷ்ரஹ் இப்ப உங்க ஸ்கிரீன்ல வரும், பார்த்து கொள்ளுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. இது சூரா அலம் நஷ்ரஹ். 2வது ரக்காத்தில் தாங்கள் சூரத்துல் ஃபீலை ஓதிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும், பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل
ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. சூரத்துல் ஃபீல் ஒவ்வொரு முறை ஓதினால் போதுமானது. ஆனால் முதல் ரக்காத்தில் அலம் நஷ்ரஹ் தான் இன்ஷா அல்லாஹ் ஓத வேண்டும். இரண்டாவது ரக்காத்தில் தாங்கள் சூரத்துல் ஃபீல் தான் ஓத வேண்டும். மாத்தி ஓதக்கூடாது. இதே முறையில இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்ளுங்க. பிறகு தொழுகையை முடித்தவுடன் எத்தனை நிமிஷம் ஆயிரும்? ஒரு 3 நிமிஷம், அதுக்கு மேல ஆகாது. 2 சின்ன சின்ன சூறாக்கள் பார்த்து ஓதுவது ஆகாது. தாங்கள் ஞாபகம் செய்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாக்களை தாங்கள் ஞாபகம் செய்யணும். தொழுகையில ஓதணும். இந்த 2 சூறாக்களையும் தாங்கள் ஞாபகம் செய்து கொள்ளுங்க. ரொம்ப இலகுவான சூறாக்கள் தான். இந்த 2 சூறாக்களை கொண்டு அந்த 2 ரக்காத்தை நிறைவு செய்த பிறகு அப்படியே அமர்ந்து யாரிடத்திலும் பேசாமல் தாங்கள் 41 முறை லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற தஸ்பீஹை யூனுஸை இது ஆயத்தை கரீமான்னு சொல்றாங்க. இதனை தாங்கள் 41 முறை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வ செழிப்பை தாங்கள் கேட்டால் இன்ஷா அல்லாஹ் செல்வ செழிப்பை தருகிறான். எந்த பிரச்சனைக்காக வேண்டி இந்த துவா செய்யப்பட்டிருந்தாலும் சரி, அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரிக்கிறான். ரொம்ப இலகுவானது. மொத்த அமலுக்கும் சேர்த்து 20 நிமிஷம் தான் ஆகும். மொத்த அமலும் சேர்த்து 20 நிமிஷம் தான். 41 தடவை தான். 400 தடவை இல்லை, 4000 தடவை இல்லை, 41 முறை தான். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ரமதானினுடைய அற்புதமான அமல் இது. ஒரு தடவை ஏனும் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செஞ்சிருங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் செய்யலாம் தான் இருக்கேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை பயனுள்ள மாதமாகவும் அவனது மன்னிப்பை பெறக்கூடிய மாதமாகவும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. அவனுடைய புறத்திலிருந்து நமக்கு அவனது கிருபையை தந்தருள் புரிவானாக, மன்னிப்பை தந்தருள் புரிவானாக. ஆமீன். இது போன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணித்த லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள். சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் உருவாக்கும் நோக்கில் நமது மதரசா செயல்பட்டு வருகிறது. மதரசா மாணவர்களின் உணவு செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம், மேலும் மருத்துவ செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது. இந்த புனிதமிகு ரமதான் மாதத்தில் தங்களுடைய ஜகாத், சதக்கா மற்றும் நன்கொடைகளை நமது மதரசாவிற்கு தாங்கள் தந்துதும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக ரமதான் மாதத்திலும் நமது மதரசாவில் மாணவர்கள் தொடர்ந்து ஓதி வருகிறார்கள். தினசரி சஹரிலும் இஃப்தாரிலும் மதரசாவின் உதவியாளர்களுக்காகவும் அவர்களது குடும்பத்தினருக்காகவும் துவா செய்து வருகிறார்கள். ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மதரசாவினுடைய ரசீத் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். தங்களின் ஆண் பிள்ளைகளை தாங்கள் நமது மதரசாவில் இணைக்க விரும்பினால், அவர்களை சிறந்த ஹாஃபிலாகவும் ஆலிமாகவும் ஆக்க விரும்பினால் கீழ்கண்ட இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். குறைந்த இடங்களே இருக்கிறது. தாங்கள் தரும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்களுக்கும் தங்களது குடும்பத்தினருக்கும் எல்லா விதமான நலவுகளையும் பரக்கத்துகளையும் செய்து அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் முசீபத்துகளிலிருந்தும் கண்ணேறு நாவேறுகளிலிருந்தும் செய்வனைகளிலிருந்தும் பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.